ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். விஜய் அவருடைய அரசியல் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. பட் அவருடைய அரசியல் வளரும் போது அது மீதான விமர்சனம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யலை, திமுக வெறுப்பு அரசியல் செய்கிறாரு, எதிர்ப்புக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு. வெறுப்பு எது எதிர்ப்பு எது அப்படிங்கிற அந்த எல்லையை அவர் எப்படி வகுக்கிறாரு, அவரோட கருத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அவர் திமுக வெறுப்பு மட்டும்தான் அவருடைய அரசியல். விஜயனுடைய அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் கிடையாது. ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண தான் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக இங்கே ஆட்சியில் இருந்தது. 10 ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் நிறைய பட்டியல் போட்டே போகலாம். இந்தியாவுக்கு செய்த துரோகங்கள் அது ஒரு பட்டியல் போடலாம். 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து அந்த அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களித்ததால் தான் அது சட்டமாச்சு. அதே மாதிரி சிஏஆ இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டெல்லியுடைய சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், எல்லா வகையான சட்டங்களையும் சட்டமாகிறதுக்கு அதிமுகவினுடைய 11 ராஜ்யசபா உறுப்பினருடைய ஆதரவு தான். அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அதிமுக செஞ்சுருக்குன்னா அதிமுகவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறதே இல்லை. அப்போ பாஜகவை பற்றி மேலோட்டமாக விமர்சனம் பண்ணுறார். எப்படி ஒரு கேக்கில் மேலே வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி அதை மேலாப்பில் தொட்டுக்கிறார், ஒரு ஊறுகாய் மாதிரி பாஜகவை தொட்டுக்கிறார். முழுக்க திமுக எதிர்ப்பை மட்டும் தான் பண்ணுறாரு. அதுவும் தவறான தகவல்களை சொல்கிறார். இப்போ நாகப்பட்டினத்தில் நடந்த திருவாரூரில் நடந்த கூட்டங்கள்லையுமே தவறான தவறான டேட்டா கொடுக்குறாரு. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மீன்பிடி துறைமுகம் இல்லை அப்படிங்கிறாரு. அது அதை இன்னொரு தகவல் சொல்கிறாரு. என்னென்னா இங்கே ரயில் பெட்டி பராமரிப்பு தொழிற்சாலை இருக்குங்க. அது வெள்ளக்கார பிரிட்டிஷ் காலத்தில் இருந்திருக்கு. அது பராமரிப்பு தொழிற்சாலை இல்லை. அது அங்கே இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு வரும்போது சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய இடங்களாக இருந்திருக்கு. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே மூடிட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு வரணுங்கிறார். அப்போ இதெல்லாம் யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்னு இருக்குல்ல. அதை விட்டுட்டு திமுக அவர் பேசுகிற அந்த 3 நிமிஷம் பேச்சில் 27 நிமிஷம் திமுக மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுகவை பற்றியோ பாஜகவை பற்றியோ மற்ற எந்த கட்சிகளையும் விமர்சனம் பண்ணுறதே இல்லை. அதுதான் வெறுப்பு அரசியலுக்கு. ஏன் விமர்சனம் பண்ணணும்? ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்க்கிறதுன்னு அரசியல். இப்போ சரி, நல்ல கேள்வி. மத்தியில் யார் இருக்கா, அதையும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுங்கட்சியாக திமுகவுக்கு ரைட் விமர்சனம் பண்ணுறீங்க. அதே அளவுக்கு ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணணுமா இல்லையா? அங்கே தானே அவங்களுக்கு கேள்வி வரும். விமர்சனம் பண்ணுறோமே, அவங்க அந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் பல பேர் வாக்காளர்களை மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. தேர்தல் முறைகேடு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. நாகப்பட்டினத்தில் பாசிச அரசியல் செய்கிறாங்க, மதவாத அரசியல் செய்கிறான்ட்டு விமர்சனம் பண்ணாங்க. அதன் டோன் எப்படி இருக்கும்? அங்கிள் அப்படிங்கிறாரு, இவரை கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாரா, தாத்தான்னு சொல்லுவாரா, இல்லை இவர் அங்கிள்னு சொல்லி பாருங்கள். உள்துறை அமைச்சரையா பிரதமரையா ஒரு அங்கிள்னு சொல்லுவாரா? அந்த டோன் எப்படி இருக்கு? அங்கே கேள்வி கேட்கக்கூடிய டோனுடைய தன்மை எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை வச்சு தெரிய வேண்டாமா? இவர் ஒரு 3 நிமிஷத்தில் 27 நிமிஷம் திமுகவை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து மாநில உரிமைகளை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை இன்றைக்கி பாஜக அரசு எல்லா மாநிலங்களும் செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. நமக்கு வர வேண்டிய நிதி வர மாட்டேங்குது, ஜிஎஸ்டி வர மாட்டேங்குது, நம்மளோட உரிமைகள் நிறையா விஷயங்கள் வர மாட்டேங்குது. பணம் கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாய் பணத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் தரமாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி பாதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இதை இறங்கி ஒரு போராட்டம் மாறுபாட்டம் அதான் பண்ணியிருக்கிறாரா? அப்போ அந்த விமர்சிக்கக்கூடிய அந்த டோன், விமர்சிக்கக்கூடிய அளவுங்கிறது பார்க்குறப்ப இது முழுக்க திமுக வெறுப்பு அரசியல் நான் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் இதே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு பாஜக அதிமுக ஆட்சி தான் நடந்துச்சு. ஏன் அதை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிறாரு? இப்போ தானே முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கடந்த 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவர் தேர்தல் களத்தில் இருக்கிறாரே, நாங்கள் ஆட்சிக்கு நல்லாட்சி தருவோம்னு அவரும் தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. அப்போ அவரையும் எதிர்த்து அரசியல் பண்ணணுமா இல்லையா? அப்போ நீங்கள் மறைமுகமாக அவருக்கு உதவி பண்ணுறீங்களா? மறைமுகமாக அவருக்கு ஆதரவு தர்றீங்களா? 2 பிரதான கட்சி தேர்தல் நிற்கிது. ஒன்று ஆளும் கட்சியாக இருக்குது, ஒன்று எதிர்கட்சியாக இருக்குது. நாங்கள் தான் அடுத்த ஆளும் கட்சின்னு எதிர்கட்சி சொல்லுது. நாங்கள் தான் திருப்பி ஆட்சியை பிடிக்க தொடர்வோங்கிறது திமுக சொல்லுது. அப்போ இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சாலும் அந்த கட்சி செய்த குற்றச்சாட்டுகளை பேசணுமா இல்லையா? விஜயினுடைய அரசியல் பார்வையே திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதான நோக்கமாக பிரதான கொள்கையாக வச்சிருக்கிறாரு. இல்லை ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாநிலத்தில் ஆட்சி மாற்றம்னா திமுக எதிர்க்கிறது தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விஷயம். இப்போ அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அடுத்த கட்டத்தில் யார் இருக்கா உங்களுக்கு? எதிர்கட்சி யார் இருக்கா? இல்லை, இப்போ அவங்க தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்களா, பலவீனமான கட்சியாக இருக்காங்க. அவங்களையும் இப்போ பலவீனமான கட்சின்னு இவர் சொல்கிறாங்க. அதுவும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க. கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, 20% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அவங்க வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்களும் வெற்றி வாய்ப்புகளுக்கு இருக்கு இல்லையா? அப்போ அதையும் விமர்சனம் பண்ணணும்ல.
அதை விமர்சனம் பண்ண மாட்டேன், திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுவேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் நடந்த பிரச்சனை தான் சார் நான் பேசுகிறேன். இந்த 4.5 வருஷத்தில் அவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, பகுதிக்கு போனால் பல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள், அவங்கள விமர்சனம் பண்ணுறேன். இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இதை தான் அடிக்கிறாரு. சப்போஸ் ஒருவேளை அவர் அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும்போது கட்சி துவங்கிறதா நிச்சயமாக அரசியல் வந்து அதை இல்லை, விமர்சனம் அரசாங்கத்தின் மீது வைப்பது என்பது யாருக்குமே வந்து இது இல்லை, மாற்று கருத்து கிடையாது, வைக்கலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசாங்கத்தின் மீது உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதற்கு, அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை மீறியிருக்காங்க, நிறைவேற்றாமல் இருக்கிறாங்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதே வேளையில் இன்று எதிர்கட்சியாக இருக்கோ நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரணும்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையும் விமர்சனம் பண்ணணும் இல்லையா, அந்த கட்சி விமர்சனம் பண்ணணும். அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறதான இப்போ நோக்கமே. நம்மளுடைய கேள்வி என்னென்னா, சராசரியாக எல்லா கட்சியும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் மாற்று தானே, நீங்கள் திமுக அதிமுக 50 வருஷமாக திமுக அதிமுக ஒன்றும் செய்யலை, நீங்கள் மாற்ற போகிறீங்க எல்லாத்தையும் அப்படின்னா நீங்கள் வந்திருக்கீங்க களத்துக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய மாற்று கருத்து என்ன, மாற்று கொள்கை என்ன? 2 கட்சி விமர்சனம் பண்ணல. அவர் மாற்றுலாம் தன்னை வந்து நிறுவலை. அவர் வந்து என்னென்னா இன்றைக்கு திமுக மாற்றுன்னு சொல்கிறார். திமுக அரசியலுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும், அதுக்கு தான் தயாராக இருக்கேன், நான் எல்லா கட்சியிலும் அணைச்சி போக தயாராக இருக்கேன், கூட்டணி ஆட்சி நான் தயாராக இருக்குது அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். அவரோட அரசியல் கிளியராக இருக்குது. ஏன் நாளைக்கு அதிமுக அக்காம்பனேட் பண்ண தயாராக தான் இருக்கார். அவர் என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 4.5 வருஷம் இந்த ஸ்டாலின் தலைவரான அந்த ஆட்சியில் பல பிரச்சனை இருக்குது, அதை மாற்றணும் அப்படிங்கிறத அவர் கிளியராக. திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? 2க்கும் பெரியார் அண்ணா தானே கொள்கை, தலைவர் ரீதியான முரண்பாடு தான். எம்ஜிஆர் கலைஞருக்குள்ள தலைவர்கள் தான் வேறு, கட்சி அதே கட்சி தானே. இப்போ அதிமுக வைத்துக்கிறீங்க, திமுக எதிர்ப்பீங்களா? ஏன் அப்படி ஸ்டாண்ட் நான் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் குற்றச்சாட்டு இங்கேயே வைக்கிறீங்க, அங்கே வைக்க மாட்டீங்க. ஊழல் வழக்காக யார் ஜெயிலுக்கு போனா? நீங்கள் அந்த கட்சிக்குள்ள எவ்வளோ குழப்பம் இருக்குது? இந்த கட்சி இப்போ யார் கண்ட்ரோல் வச்சிருக்கிறா? கட்சி சப்ஜெக்ட் நான் ஏன் சார் போய் பேச இல்லை, அந்த கட்சி எந்த கொள்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதிமுக, அந்த கட்சி நீங்கள் கூட்டில் சேர்த்துக்கிறீங்களா? திராவிட கருத்துக்களை, திராவிட கொள்கைகளை, பெரியாரை இன்றைக்கு வரைக்கும் திமுக வந்து ஓரளவுக்கு கட்டு காப்பாற்றிட்டு வருது. அதிமுக அதை காத்துல விட்டு போயிடுச்சு. இல்லையே, திமுக கபட நாடகம் ஆடுதுன்னு சொல்றாரு அவரு. எங்க ஆடுது? இப்போ கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாக்கு எப்படி வந்து ராஜ்நாத் சிங் வரலாம்? அது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான தலைவர், அவர் இந்திய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வச்சு பண்ணுறது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. நீங்கள் பதவியில் இருக்கிறாங்க, அதனால கூப்பிட்றாங்க. இது புரோட்டோக்கால் தானே இது உங்களுக்கு? அது உங்களுக்கு தேவைன்னா இப்படி ஒரு விளக்கம், தேவையில்லாட்டி இப்படி ஒரு விளக்கமா? புரியலையே அப்படின்னு அப்படி விமர்சனத்தை விஜய் நான் ஒரே கேள்வி தான். நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன நீங்கள் வேறுபாடாக கண்டீங்க? அதிமுக இன்றைக்கி யார் கண்ட்ரோலில் இருக்குது? அதிமுக தலைமை கிடையாது. அதிமுகவில் ஏகப்பட்ட குழப்பம் ஓடிட்டு இருக்குது. அதிமுக திராவிட சித்தாந்தத்தை மாறியே போயிடுச்சு. நீங்கள் வந்து நம்ம கவர்னர் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் அந்த பேச மாட்டேன், அண்ணாங்கிற வார்த்தையே பேச மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தில் அந்த வார்த்தையை பேச மாட்டேங்கிறத புறக்கணிச்சிட்டு போகிறாரு. அதுக்கு அதிமுக வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கட்சியுடைய தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரை சட்டமன்றத்துக்குள்ளே பேச மாட்டேன், அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்ட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அதிமுக இல்லையே, அந்த அம்மையார் இருந்த அதிமுக இல்லையே, அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் மாறி போச்சு. அந்த அதிமுக ஏற்றுக்கிட்டு வரோம், திராவிட கருத்துக்களை உள்வாங்கி, திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கி அதன்படி ஆட்சி நடத்திட்டு இருக்க திமுக எதிர்பாராம். இல்லை, இப்போ அந்த 2க்கு வித்தியாசத்தை பாருங்க. இல்லை, உங்களோட அரசியல் நடவடிக்கை, உங்களோட நிர்வாக நடவடிக்கை தான் கடுமையாக நான் எதிர்க்கிறேன். அது வந்து திராவிட சித்தாந்த மாதிரி இல்லை, பெரியார் கொள்கை இங்கே இல்லை, அண்ணா கொள்கை இல்லைன்னு தான் அவர் விமர்சனம் வைக்கிறாரு. சரி, அதிமுக அதை தூக்கி பிடித்தா? அதோட நான் அதிமுக பற்றி இப்போ பேசல. அவர் தான் அதிமுக விமர்சனம் பண்ணணும். அதிமுக கூட உங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் இருக்கு தானே அர்த்தம், ஒரு கடைக்கன் பார்வை இருக்குன்னு. சரி, இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு அலைன்ஸ் வைக்கிறாருன்னு வச்சுப்போமே, அந்த அலைன்ஸ் போகிறான்னு வச்சுப்பேன், அதை அப்படியே விட்டுருங்களேன். ஆனால் இப்போ திமுக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதே விமர்சனம் எல்லாத்துக்கும் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். இல்லை, அதை தான் ஏன் வந்து இப்போ என்னோட விமர்சனம், விஜய் வைக்கிற விமர்சனத்தை மட்டும் அதை வந்து ஒரு அளவு வச்சு வந்து அதை வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாரு. இது பாஜக எப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ன ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்ற விஜய் தரப்புல ஒரு கேள்வி வருது, திருமாவளவன் நோக்கி வருது. என்ன ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? ஆளும் அரசு எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. அதுதான் கடந்த காலத்தில் தமிழக அரசியலுடைய அடிநாதமே திமுக எதிர்ப்பு அரசியலுங்கிறது முக்கியமானது. அதுதான் வந்து தொட்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை செய்யக்கூடிய என்ன ஏன் வந்து நீங்கள் இந்தளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் தாவக நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக வலுவாக எதிருங்க. நீங்கள் உங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவில் அதையும் வலுவாக எதிர்க்கணுமா இல்லையா? நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, மேடையில் ஏறி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேசுகிறீங்க, அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க, வந்து ஆட்சி அதிகாரத்தை விமர்சனம் பண்ணுறதுல வேறு விஷயம். ஆனால் அது பர்சனல் அவருடைய குடும்பத்தை பற்றி இல்லை. இப்போ திமுக அரசு சார் குடும்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல் இறக்கியிருக்காரு. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்குது அவர் தானே. அப்போ அதுவும் ஆட்டோமேட்டிக் விமர்சனத்துக்குள்ள. இவர் யார்? விஜய் யார்? நடிகர். அவர் அவங்க அப்பா யாரு? சார் அது சப்ஜெக்ட்ஸ் வேற, அரசியல் வேற. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? நீங்கள் வாரிசுலாம் வந்து நீங்கள் அது வந்து ஓல்டு டெம்ப்ளேட், அது வாரிசு கொண்டு வந்துருக்குறாங்க, மக்கள் வந்து இது பண்ணுறாங்கிறத ஓல்டு டெம்ப்ளேட். ஆனால் கலைஞர் அதை செய்யலையே. கலைஞர் செய்யலை. கலைஞர் செஞ்சாரே. முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை
மக்கள் மத்தியில் கொண்டு போய் தேர்தல் நிற்க வைக்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டாங்களா? 1.5 பேர் ஓட்டு போட்டாங்களே. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப விமர்சனத்துக்கு உட்பட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்கிறது 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து விஷயம் நடக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இவ்வளோ இம்பார்ட்டன்ட் 21 சட்டமன்ற தேர்தலையே 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. திமுக ஆட்சிக்கு முதல்ல வருது, தேர்தல் சந்திக்குது, இக்கட்டான சூழ்நிலை. அந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது. இந்த நிலைமையில் திமுக தேர்தலை சந்திக்குது. அவ்வளோ ஒரு ரிஸ்கான நேரத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் சீட் கொடுத்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கல் நிற்க வைக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா? சிம்பிள் லாஜிக். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ அந்த கட்சி நிர்வாகிகள் அமைச்சராக இருந்து பேசாமல் இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கிட்டாங்க. இதை வந்து ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எந்த கட்சியில் வாரிசு இல்லை. சரி, இப்போ இந்த விஷயத்தை விஜய் மட்டும் சொல்ல, இப்போ இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல இடத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறார். அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறார். என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னோட குடும்பத்துக்காக மட்டும் தான் அரசியல் செய்கிறாரு. தன்னோட மகன் இவர் வந்து இவர் முதல்வரான், அவர் சீனியர் அமைச்சரான். பார்த்துக்கோங்க, 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு இல்லை, நான் சொல்லி முடிச்சேன். இந்த அளவுக்கு வந்து 2 பேர் தான் வந்து நிர்வகிக்கிறாங்க தமிழ்நாட்டையே. பெரிய அளவில் குடும்ப அரசியல் செய்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் இந்த எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பிரச்சாரத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. இந்த அளவுக்கு குடும்பமே சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனம். அவங்க பாவம் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வர்றாங்க, வீட்டு வேலையை பார்த்துருக்காங்க. அவங்க தான் அரசியலை தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல். அவர் வந்து அவர் கலர்லாம் மாறி போய் வேற ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. அவங்க எந்த அரசியல் நிகழ்ச்சிக்காக கூட ஒரு முதலமைச்சரினுடைய மனைவியாக வருவாங்க. அவங்க தான் முதலமைச்சர் சசிகலா அம்மையார் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்களா இவங்க தான் அமைச்சராக வேணும் அப்படின்னு? திமுகக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்குது. மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர்னு கட்டமைப்பு இருக்குது. கட்சியில் சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்க. அதன்படி தான் கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அமைச்சராக வரணும், இவங்க தான் எம்எல்ஏ வரணும், இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, இவங்க தான் டிக் பண்ணுறாங்களா? இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணி அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்களா? நீங்கள் அப்படி தான் அந்த மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்க. இது எடப்பாடி பழனிசாமி சசிகலா மூலியமாக தானே வந்தீங்க. வந்துட்டு காலில் வந்து காலவாரி விட்டு தானே போனீங்க. நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்களா? அவங்க பாவம் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, முதலமைச்சர் கூட போகிறப்ப அவங்க துணைக்கு போகிறாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று இருக்கிறாங்க. இவங்க எங்கே பவர் சென்டர் அங்கே மாறினாங்க. அதிமுகவில் அந்த பவர் சென்டர்லாம் பார்த்துட்டு வந்ததுனால அதை சொல்கிறாரு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக எதிர்த்து அரசியல் செய்யும்போது அவங்களோட குடும்ப அரசியலை வந்து பெரிய ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாரு. இதே தான் விஜயும் செய்கிறார். விஜய் மட்டும் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுற எல்லாரும் தான் செய்யறாங்க. குடும்ப அரசியலுங்கிறதே இன்னைக்கு அந்த சொல்கிறேன் ஏற்கனவே திரும்ப சொன்ன மாதிரி அது வந்து ஓல்டு டெம்ப்ளேட். அது வந்து எடுபடாது. நீங்கள் எல்லா கட்சியிலையும் அதிமுகவில் எத்தனை வாரிசுகள் இருக்காங்க? ராஜன் செல்லப்பாவுடைய வாரிசு பையன் தான் வந்து இன்றைக்கி ஐடி செக்ரட்டரியாக இருக்கார். இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய பையன் தான் ஓபி ராதாகிருஷ்ணன், ஓபி ரவீந்திரன் வந்து போன முறை எம்பியாக இருந்தார். எத்தனை பேர் வாரிசு சொல்லலாம், லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். பாஜக இல்லையா? ஒரு குடும்பமே மொத்த கட்சி நிர்வகிக்கிறதுங்கிற வர ஒரு பகுதியில் ஒரு தலைவர் ஒரு பொறுப்பு வரதுங்கிற அடுத்தடுத்து அப்படி தானே வர்றாங்க. ஒரு குடும்பம் எப்படி கட்சி நிர்வாகிக்க? கட்சியில் இன்றைக்கி சாமானியனாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் அமைச்சராக இல்லையா? இந்த மதிவந்தேன்னு ஒருத்தர் அமைச்சராக போட்டுருக்காங்க. எந்த பின்புலம் உள்ளவர்? இன்னைக்கு காயல்வெளியும் ஒருத்தவங்க அமைச்சராக போட்டுருக்காங்க. எந்த பின்புலம் உள்ளவர்? அவங்க அப்பா தாத்தா யாராவது அமைச்சராக இருந்தாங்களா? ஒரு 2-3 பேர் அந்த கட்சியில் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கிறாங்கன்னா எல்லாருமே 2-3 பேர். ஆமாம் ஆமாம் 2-3 பேர் கனிமொழி எடுத்திருக்காங்க. தயாநிதி மாறன் இருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, 3 பேர் 4 பேர் இருக்கான்னு வச்சுங்க. மீதி எல்லாமே யார் இருக்கா? சரி, ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ KNR எடுத்துட்டு அவருடைய வழித்தோன்றல் வந்து கட்சி அதிமுகவில் இருக்கே. அதான் சொல்கிறேன், அதிமுகவிலே இருக்கே. ராஜன் செல்லப்பா பையன் அதிமுகவுடைய ஐடி விங் செக்ரட்டரியா இல்லையா? ஒவ்வொரு பகுதியில் எடுத்தீங்கன்னா அந்தந்த கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த முக்கியமான பொறுப்பு முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அதை பேசுறதுக்கு நீங்க எதிர்கட்சிக்கு அந்தஸ்து இல்ல, அதிமுக அந்தஸ்து இல்ல. விஜய் பேசலாம் இல்ல, விஜய் பேசலாம் பேசுறாரு. இல்ல, விஜய் வந்து குடும்ப அரசியல் பேசுறாரு. அதை பேசி இவர் ஓட்டு வாங்கிட முடியுமா? மக்கள் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். பேசுறதுன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, பேசலாம். நீங்க வந்து குடும்ப அரசியல்ங்கிறது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஓல்டு டெம்ப்ளேட். அதை விட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிவாகிட்டு இருக்கு. மாநிலத்துக்கு வரக்கூடிய நிதி பறி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி பேசணுமா இல்லையா? விஜய் இந்த 3 மொழிக் கொள்கை தான் கொண்டு வந்து திணிப்போம்னு போன வாரம் கூட வந்து சொல்லிட்டு போகிறார். ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாரு? 3 மொழிக் கொள்கை ஏற்றுக்கிட்டா என்ன தப்பு, இந்திய ஏற்றுக்கிட்டா என்ன தப்புன்னு போகிறார். முடியாதுங்கிறாங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு இருமொழிக் கொள்கை தான், திமுக நிலைப்பாடு இருமொழிக் கொள்கை தான். அதை பேசுங்க. அதை விட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க, ஆபத்தான விஷயங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கி ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்து திரும்ப வேற விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, விஜயோடைய அந்த சுற்றுப்பயணத்துக்கு நிறைய கடுமையான நிபந்தனைகளை காவல்துறை போட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நடைமுறைக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிறது திருமாவளவனே விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வந்து அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து அப்படி தான் இருக்கும், 35 வருஷமாக அது எங்களுக்கு பழகிடுச்சு, எப்போவுமே அது அப்படி தான் இருக்கும், விஜய்க்கு அது புதுசாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ வந்து ஏன் அன்றைக்கி வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு டோன் பேசினார், இன்றைக்கி வந்து அது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி ஏன் வந்து விஜய்க்கு எதிரான டோன் மாற்றுறாரு? இல்லை, அன்னைக்கு சொன்னது வந்து அவங்க போட்டிருந்த கட்டுப்பாடுகள் கடுமையாக இருந்துச்சு. வெளியிருந்து பார்க்குறப்ப கடுமையான கட்டுப்பாடுகளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவருடைய செயல்பாடுகள் வந்து இன்னைக்கு களத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. எல்லா கட்சிகளும் தான் கட்டுப்பாடுகள் போடுறாங்கன்னா எந்த கட்சியிலையும் யார் மரத்து மேலே நிற்கலையே, யார் மரத்து மேலே தவளையே,
யாரும் கிரீஸ் தடவில்லையே, யார் வயரை பிடிச்சி இழுக்கலையே, இதுதான் இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நடக்காத விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகள் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்குது, கடமையாக இருக்குது. ஏன்னா அவர்களையும் பாதுகாக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மேடையில் நிகழ்ச்சியில் கூட போன வாரம் நடந்ததில் கூட மயக்கம் போட்டு விழுகிறாங்க. உடனே திருப்பி ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு எந்த கட்சி கூட்டத்தில் மயக்கம் போட்டு விழுகிறாங்க? எல்லாத்துக்கும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் இருக்குது. அவங்க பக்குவப்படுத்தப்படாத இளைஞர்களாக இருக்கிறாங்க, அரசியல் புரியாத இளைஞராக இருக்கிறாங்க. அவரை பார்த்துட்டா போதுன்னு வர்றாங்க, ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டா போதும் வர்றாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கே வேணாலும் ஏறி நிற்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக சில கட்டுப்பாடுகள் போடுறாங்க. அவர்களால் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது அந்த பகுதிகளில். அப்படிங்கும்போது இவர்கள் ஆட்டோமேட்டிக்காக சில கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கிறது உண்மைதான். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்களே கரண்ட் கட் பண்ண சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் ஹை வோல்டேஜ் இது போகுது, கரண்ட்டை கட் பண்ணுங்கன்றாங்க. பெரம்பலூரில் கரண்ட்டை கட் பண்ணால் நீங்கள் ஏன் கரண்ட்டை கட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் முன்னுக்கு முன்ன புறணா இல்லையா அவங்களுக்கு? அப்போ அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது எல்லா அரசியல் கட்சி மாதிரி இவர்களும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்காது. காலங்காலமாக ஒவ்வொரு ஜாதி கட்சியில் வந்து மாநாடு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு, கூடுதலான கட்டுப்பாடுகள் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, சாதி அமைப்புகள் சாதிய கட்சிகள் நடத்துகிறப்ப. அப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. இப்போ நீங்கள் திமுக ஆண்ட கட்சியாக இருக்குது, பல முறை அவங்க மாநாடு போட்டிருக்காங்க, பல நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, அனுபவம் உள்ளவரானா அவங்க கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு பக்குவப்படாத இளைஞராக இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி நடத்திய நிகழ்ச்சிகள் நடந்திருக்க சம்பவங்களை பார்க்குற போது நீதிமன்றம் கேட்குதே, நீதிபதிகள் கேட்குறாங்க, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்க, அது யார் பொறுப்புன்னு கேட்குறாரு. அன்றைக்கி இப்போ ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேரிகார்டை அப்புறம் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க. இது யாருடைய எந்த அரசியல் கட்சியில் நடந்திருக்கு? நீங்கள் ஏன் உங்கள் தலைவரை பார்த்துட்டு போங்க, ஏன் அதை போட்டு அடித்து நொறுக்குறீங்கன்னு கேட்குறேன். படத்தை தேட்டரில் ஒரு ட்ரெய்லர் வந்தாலே தேட்டர் அடித்து நொறுக்கிறாங்க. எதுக்கு ஏன் தேட்டரில் நொறுக்குறீங்க? உங்கள் ட்ரெய்லர் தான் ஓடுது, பார்த்துட்டு போங்கன்னா அவன் அந்த உற்சாக மீதியில் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ இவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடு, அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. அது மாதிரி இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஈழ அரசியல் பற்றி விஜய் பேசுகிறாரு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை சீரியஸான பிரச்சனையாக இருக்குது. பல நாள் வந்து அதுக்கு நம்ம களம் கண்டிருக்கோம், நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து தேவைக்கு அதை பயன்படுத்துகிறாரு. அந்த மாதிரியான போராட்டம் பரபரப்பாக இருந்த காலகட்டத்தில் அவர் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டதே இல்லை. இன்றைக்கி அவர் எடுக்கிறாருன்னா வந்து வெளிப்படையாக வந்து வாக்குக்காக அவரை செய்கிறார் அப்படின்ற மாதிரி விஜய் விமர்சனம் பண்ணி திரும்ப ஈழ அரசியலை அப்பட்டமாக தேர்தலுக்காக பயன்படுத்துகிறார் விஜய்ங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அதுக்கு நிறையா சம்பவங்களை சொல்லலாம். ஈழ பிரச்சனை உச்சத்தில் இருக்கிறப்ப இன்றைக்கி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து ராஜபக்சேவை வந்து சர்வதேச குற்றவாளியாக கொண்டு வரணும், சர்வதேச நீதிமன்றத்துக்கு வந்து அவர் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து விஜய்கிட்ட போய் விஜய் வந்து ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்காக திருவள்ளிக்கேணியில் இருக்கப்ப இவங்க போகிறாங்க. இந்த ஈழ ஆதரவாளர்கள் அமைப்பெல்லாம் போயிட்டு ஒரு கையெழுத்து கேட்குறாங்க. போட முடியாதுன்ட்டார். இந்த வீடியோ வந்து அன்றைக்கி வந்த மக்கள் தொலைக்காட்சியில் செய்தியாக வந்து சமூக வலைதளங்கள்லாம் போயிட்டுருக்கு. அவர் பேட்டியை கொடுக்குறாரு. அப்போ 2006-7 காலகட்டங்கள் நினைக்கிறேன். கையெழுத்து போட முடியாதுன்ட்டார் விஜய். ஈழத்திற்காக ராஜபக்சேயை போர்க்குற்றவாளியை அறிவிக்கிறதுக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதற்கான கையெழுத்தை போட மறுத்தவர் இந்த விஜய். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஈழத்தமிழருக்காக ஒரு பெரிய ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு நடிகர்களும் கொடுக்குறாங்க. விஜய் கொடுத்த பணம் எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 500 ரூபா. இன்றைக்கும் அது இருக்குது. சிம்பு வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாரு, மற்ற நடிகர்கள் 50,000 1 லட்சம் கொடுத்தாங்க. இவர் வந்து வெறும் 500 ரூபா அப்படிங்கிறது, 500 ரூபாய் 5000 ரூபாயோ அதுக்குள்ளே தான் இந்த அமௌண்ட்டு விஜய் கொடுத்தாரு. விஜய் வந்து ஈழத்தமிழர்களுக்கு விஜய் கூடுதலான ஈழத்தமிழர்கள் பற்றின ஒரு அக்கறை இருக்கணும். ஏன்னா அவர் திருமணம் பண்ணியிருக்கிறதே இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு கூடுதலான அக்கறையும் பாசமும் இருக்கணும். அது கூட குறைந்தபட்சம் அது கூட விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ரெண்டாவது, இங்கே பல தலைமுறைகளாக இன்றைக்கி அகதிகள் முகாமில் இருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பின்தங்கி தான் இருக்குது. அவருடைய கல்வி முறை மிகப்பெரிய அளவில் பின்தங்கி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் அகரம் ஃபவுண்டேஷன், சூர்யா நடத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேரை வந்து அவர் படிக்க வச்சுருக்காரு. அதில் ஒரு பெண் வந்து முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து பள்ளி படிப்பை இங்கே முடிச்சிருக்காங்க. கல்லூரி வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் இல்லை, அவங்க வந்து இதாக இருக்கிறாங்க, இந்தியன் சிட்டிசன் கிடையாதுனால அவங்க சேர்க்க முடியாதுங்கிறப்ப அகரம் ஃபவுண்டேஷன் அணுகுறாங்க. அகரம் ஃபவுண்டேஷன் முன்னெடுப்பில் அரசாங்கத்தில் சில ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கி அவங்கள வந்து இன்றைக்கி திருநெல்வேலி சட்டக்கல்லூரியில் படித்து முடித்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த முகாமில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியே மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்குது. அவங்க வாழ்வியல் முறை சிக்கலாக இருக்குது, வாழ்வாதாரம் சிக்கலாக இருக்குது, பொருளாதாரம் சிக்கலாக இருக்குது. ஒரே ஒரு முகாம்லேயாவது போய் விஜய் ஏதாவது ஒரு சிறு உதவி பண்ணியிருப்பாரா இது வரைக்கும்? சரி, அதை கூட விட்டுருங்க. ஒன்றிய அரசு கொண்டு வந்த சிஏஏ திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஸ்பெஷல் கிளாஸ், இலங்கையிலிருந்து வந்தவர் குடியுரிமை கிடையாதுன்னு இருக்குது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
பெரும்பாலானவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க, காலங்காலமாக இருக்கிறாங்க. 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கூட குடியுரிமை வாங்க முடியாது மேலே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வச்சுருக்காங்க. இதை வந்து எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா? மிக முக்கியமான விஷயம் அவருடைய வாழ்வாதார பிரச்சனை. 2 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே. அவங்க குடியுரிமை தர முடியாதுன்னு மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லுது. இதை எதிர்த்து அந்த இடத்துல அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை. இளைஞ தமிழருக்கு நம்ம குரல் கொடுக்கணுமா இல்லையா, பாடணுமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதெல்லாம் தெரியுமா, எழுதி கொடுத்துருவீங்க தெரியுமா, இல்லை விஜய்க்காவது தெரியுமான்னு தெரியல. அவர்கள் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க. முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் இதெல்லாம். விஜய் மாதிரியான ஒரு இளைஞர்களை பின்தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இதை பேசுகிறப்ப கொண்டு போய் சேரும். இதையே பேசாமல் இருக்கிறீங்க. அப்போ இலங்கை தமிழர்களை முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக விஜய் பயன்படுத்துகிறாருங்கிறது 100க்கு 100 உண்மைதான். ஓகே சார், விஜயுடைய அரசியல் பற்றி காரசாரமான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. திரும்ப வந்து எதன் பார்வையில் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் விஜய் தன்னோட அரசியலை சீர்திருத்துறாரா, மாற்றி அமைக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.